உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வணிக வளாகமான துபாய் மால் டோல் ஆபரேட்டரான சாலிக் நிறுவனத்துடன் இணைந்து வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டண பார்க்கிங்கை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி புதிய கட்டண பார்க்கிங் அமைப்பானது கிராண்ட் பார்க்கிங், சினிமா பார்க்கிங் மற்றும் ஃபேஷன் பார்க்கிங் ஆகியவற்றிற்கு பொருந்தும் என்றும், அதே நேரத்தில் ஜுபைல் மற்றும் ஃபவுண்டைன் வியூ பார்க்கிங் ஆகிய இடங்களுக்கு இலவசமாக இருக்கும் என கூறியுள்ளது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் வார நாட்களில் முதல் 4 மணி நேரத்தில் இலவச பார்க்கிங்கை அனுபவிக்கலாம். பின்னர் வாகனம் நிறுத்துவதற்கு 20 திராம்ஸ் முதல் 1000 திராம்ஸ் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல வார இறுதி நாட்களில் முதல் 6 மணி நேரங்களில் இலவசமாக இருக்கும் என்றும், கூடுதலாக நிறுத்தும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. துபாய் மாலில் வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன ஓட்டிகளிடம் எவ்வளவு கட்டணங்கள் விதிக்கப்படும் என்ற விவரங்களையும் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். முதல் 4 மணி நேரத்திற்கு இலவசம் என்றும், 4 முதல் 5 மணி வரை என்றால் 20 திராம்ஸ் என்றும், 5 முதல் 6 மணி நேரம் என்றால் 60 திராம்ஸ் என்றும், 6 மணி முதல் 7 மணி நேரம் என்றால் 80 திராம்ஸ் என்றும், 7 மணி முதல் 8 மணி வரை என்றால் 100 திராம்ஸ் என்றும் கூறப்பட்டுள்ளது. 8 மணி நேரத்தை விட அதிக நேரம் வாகனங்களை நிறுத்தினால் 200 திராம்ஸ் என்றும், மேலும் 12 மணி நேரத்தை விட அதிக நேரம் வாகனங்களை நிறுத்தினால் 500 திராம்ஸ் என்றும், மேலும் 24 மணி நேரத்தை விட அதிக நேரம் வாகனங்களை நிறுத்தினால் 1000 திராம்ஸ் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.